கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டதாரியாக காணப்படுகின்றேன். ஒலிம்பிக் விளையாட்டிலும் கலந்து மற்ற விஷயங்களை வந்து தவிர்த்து கொண்டான். தெற்காசிய போட்டிகளில் விளையாட்டுக்கோ படிப்புக்கோ அதுக்கேற்ற நேரங்களை நம்ம ஒதுக்கி மல்யுத்த விளையாட்டில் அதிசிறந்த வீரர் விருதை மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு வென்று கொடுத்த முதல் வீரராக முரளிதரன் பிரவீன் வரலாற்றில் பதிவாகியுள்ளார். 48வது தேசிய விளையாட்டு விழாவின் மல்யுத்த போட்டிகள் கடந்த 1ஆம் தேதி கேகாலையில் நடைபெற்றன. இதில் ஆடவருக்கான 92 கிலோகிராம் எடைப்பிரிவில் போட்டியிட்ட பிரவீன் தங்கப்பதக்கத்துடன் அதிசிறந்த வீரர் விருதை வெற்றி கொண்டார். இது 50 வருட வரலாற்றை கொண்ட தேசிய விளையாட்டு விழாவில் மல்யுத்தத்தில் அதிசிறந்த வீரர் விருது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிடைத்த முதல் சந்தர்ப்பமாகும். என்னை வந்து இந்த விளையாட்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தியது வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஆசிரியரான திவாகரன் சார் தான். தங்கப்பதக்கத்தை பெற்று அந்த ஊருக்கோ மண்ணுக்கோ பெருமை சேர்க்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவர் வந்து பயிற்றுவிப்பாளராக வந்து திருச்செல்வம் சார் தான். அவருக்கு வந்து நான் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் போகிற விளையாட்டுக்கெல்லாம் என்னுடைய கூட வந்து என்னை ஊக்கப்படுத்தி என்னை உழவு கோல்டு மெடல் அடிக்க வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த எனது பெற்றாரான முரளிதரன் பிரதிவா அவர்களுக்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது மகன் என்று தேசிய விருது பெற்றதை பற்றி கடும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தளவுக்கு மேல் நோக்கி நின்றதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு இவர் ஒலிம்பிக் விளையாட்டிலும் கலந்து அதிலேயும் ஒரு தங்கப்பதக்கத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை என்னிடம் இருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு அரையிறுதியுடன் வெளியேறினாலும் முயற்சியை கைவிடாது பயிற்சியில் ஈடுபட்டதால் இந்த வெற்றி கிடைத்ததாக பிரவீன் கூறுகிறார். யூனிவர்சிட்டி இடையிலான இடம்பெற்ற போட்டியில் வந்து தங்கப்பதக்கத்தை பெற்றிருந்தேன் நான். அதோட எனக்கு விருப்பம் வந்தது விளையாட்டில். விருப்பம் வந்து சேர்ட்ட 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேசிய போட்டியில் வந்து கலந்து கொள்வதற்காக வேண்டி சேரோடு இணைந்து 1 மாத காலமாக பயிற்சியில் ஈடுபட்டிருந்தேன் நான். அந்த வருடம் வந்து அரையிறுதி போட்டியை தாண்டி வந்து என்னால் போகலாம் போய்த்து. ஆனால் சேர் வந்து நல்ல முயற்சி எடுத்தது என்னோட. அடுத்த வருடம் வந்து தேசிய ரீதியில் வந்து 1ஆம் இடத்தை பெறணும், தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி சேரோடு இணைந்து 3 மாத காலமாக பயிற்சியில் ஈடுபட்டு இந்த இடத்துல வந்து கோல்டு மெடலை பெற்று மண்ணுக்கும் எனது ஊருக்கும் வந்து பெருமையை தெரிவித்துள்ளேன். ஆற்றல் மிகு வீரரான பிரவீன் எதிர்காலத்தில் தெற்காசிய மட்டத்தில் மல்யுத்தத்தில் சாதிப்பார் என்பதே அவரது பயிற்றுனரான திருச்செல்வத்தின் நம்பிக்கையாகும். உண்மையாகவே பிரவீனுடைய அந்த தங்கப்பதக்கம் வந்து எங்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை அளிக்கிறது. ஏனென்றால் அவர் பெஸ்ட் ஃபைட்டராக பெஸ்ட் ரெஸ்லராக அந்த போட்டியில தெரிவு செய்யப்பட்டார். இதுதான் எங்களுக்கு முதல் கிடைத்த ஒரு வெற்றி, பெஸ்ட் ரெஸ்லர் அண்டு. எனவே ஏனைய வீரர்களுக்கும் இதை உற்சாகமூட்டக்கூடியதாக இருக்கிறது. தெற்காசிய போட்டிகளில் விளையாடி இலங்கைக்காக பதக்கங்களை பெற்றுக் கொடுப்பார் என்ற உண்மையாகவே நான் நம்புகின்றேன். இந்த விளையாட்டை நாங்கள் இலவசமாகத்தான் பாடசாலை மாணவர்கள் அனைத்து வீரர்களுக்கும் பயிற்றுவித்து வரோம். விளையாட்டு ஒருபோதும் கல்வியை பாதிக்காது என்பதுடன் இரண்டையும் சரிசமமாக பின்பற்றினால் நிச்சயம் சாதிக்க முடியும் என்பதே பட்டதாரியான பிரவீனின் கருத்தாகும். எல்லாம் நினைக்கிற விடயம் என்னென்னா படிப்பையும் விளையாட்டையும் வந்து ஒரே இதில் வைத்து கொண்டு போயிடலான்னு நினைக்காங்க. ஆனால் அது முடியும். என்னென்னா விளையாட்டுக்கோ படிப்புக்கோ அதுக்கேற்ற நேரங்களை நம்ம ஒதுக்கி அதுக்கு நம்மளோட உழைப்பை வந்து செலவழிச்சோம்னு சொன்னால் நம்ம வந்து எல்லா இடங்களையும் வெற்றி பெறலாம். உங்களுக்கென்ற ஒரு தனி விளையாட்டை வந்து தேர்ந்தெடுத்து அது மூலமாக நீங்கள் போவீங்கன்னு சொன்னால் வெற்றி பெறலாம். நான் வந்து விளையாட்டு மட்டும் இல்லாமல் படிப்பிலையும் என்ற கவனத்தை செலுத்தி வந்து நான் ரெண்டுக்கும் டைம் ஒதுக்கினான். மற்ற விஷயங்களை வந்து தவிர்த்து கொண்டான். அந்த போதைப் பொருள்கள் அதெல்லாம் தவிர்த்து கொண்டு விளையாட்டுக்கும் படிப்புக்கும் வந்து நேரத்தை செலவழிச்சினான். படிப்பிலையும் சரி விளையாட்டுலையும் சரி கூடிய ஆர்வம் காட்டித்தான் இந்த விளையாட்டுலேயும் கோல்டு மெடலை வென்றிருக்கேன். தேசிய ரீதியான போட்டியில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி படிப்பில் வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டதாரியாக காணப்படுகின்றேன். சர்வதேச போட்டிகளிலேயும் எனது பங்களிப்பை செலுத்தி அந்த போட்டிகளிலையும் வந்து வெற்றி பெறுவேன். அது மட்டுமல்லாமல் எனது நாட்டுக்கும் எனது மக்களுக்கும் எனது மண்ணுக்கும் சரி சர்வதேச மட்டத்திலேயும் பெருமையை தேடி தருவேன்.